ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான், பெல் சிம்பிள் ஒன்று வரும். அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வந்துடும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதற்கான விடைகளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே. இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை நான் சொல்கிறேன். இது வந்து மொத்தம் 2 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். 2 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பெழுத்தாக எளிமையாக இருக்கணுங்கிறதுனால குறிப்பெழுத்தாக அது முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. சே அப்படிங்கிற எழுத்து தான். மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எழுத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சு பூர்த்தி செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் விடைகளை எழுதி அனுப்பலாம். இன்னொரு குறிப்பு சொல்கிறேன், ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியது. இது 2 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல், முதல் குறிப்பெழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் ஒரு குறிப்பு, இது ஒரு மனிதனுடைய பெயர். இது ஒரு பெயர். 2 எழுத்துக்களை கொண்ட முதல் எழுத்து சே அப்படிங்கிற ஆரம்பிக்கக்கூடிய இது ஒரு பெயர். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க விடைகளை. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.